ஃபைனலி தம்பி கல்யாணத்துக்கு இந்தியா போகிறோம். ஸோ நான் மட்டும்தான் கிட்ஸ் கூட்டிகிட்டு தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஹஸ்பண்ட்க்கு லாஸ்ட் மினிட்ல லீவ் கிடைக்கல. இட் வாஸ் ஸோ ஹார்ட் ஃபார் மீ டு மேனேஜ் அலோன் வித்தவுட் ஹஸ்பண்ட். பட் சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றதே நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ராவலுக்கு முன்னாடியே என் பையனுக்கு தேவையான ஃபுட், மில்க் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும், ரொம்பவே கிராங்கி ஆவாங்க. அந்த டைமில் நம்ம அவங்களுக்கு பிடிச்சது கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் சமாளிச்சிடலாம். எனக்கு லண்டன் லே ஓவரில் அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிட்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்கு. லே ஓவர் டைமில் எப்படியும் சமாளிச்சிடலாம். ஆனால் ஃப்ளைட்குள்ளார 11 ஹவர்ஸ் ஜேர்னி ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும்னா கிட்ஸ் ரொம்பவே அழுவாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, கலரிங் புக், ஸ்டோரி புக், அதுக்கப்புறம் அங்கே இருக்க டிவியில் கிட்ஸ் சேனல் காமிச்சது, அதுக்கப்புறம் நிறைய நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் என்கேஜ் பண்ணேன். அப்புறம் இந்த பட் பேபி கரியரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேட்லேருந்து இன்னொரு கேட் வரணும்னா அவ்வளோ நடக்கணும். அந்த நடக்கிறதுக்கு இந்த பட் பேபி கரியர் இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் தம்பி கல்யாணத்துக்கு வரும், இந்தியா போகிறோம், அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே எல்லா கஷ்டமும் மறைஞ்சு போயிடுச்சு.